அடுத்த வாரம் இந்த நேரம் ஆவணி மாதம் பிறந்துரும். எவ்வளோ நாள் சீக்கிரம் போயிடுச்சுல்ல. ஸோ ஆடி மாதம்னாலே எப்போவுமே இந்த மாதிரி தான் குயிக்காக போயிடும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை என்னோடய வீட்டில் இந்த விளக்கு பூஜை வந்து பண்ணியிருந்தேன். இந்த திருவிளக்கு பூஜை வந்து கோயிலில் போய் பண்ணுவோம். பட் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில் எல்லாமே வந்து லாங் வீடியோவில் நாளைக்கு மார்னிங் வந்து ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்னும் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு. இந்த 3 நாளில் எப்போ கூட பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு தடவையாவது பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. பண்ணுறதுக்கு என்னமோ டைம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 20-25 மினிட்ஸ் தான். உட்காந்து மெதுவாக பண்ணால் கூட ஒரு 1/2 hour தான், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறையா வந்து நமக்கு நல்லது நடக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பூஜை முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. திருப்பதியிலேருந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு முத்துமணி மாலை, கொஞ்சமாக வந்து லட்டு, அப்புறம் நரசிம்ம ஸ்டாச்சு இவ்வளவும் இருந்தது. அந்த முத்துமணி மாலையை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். குட்டியாக இருந்தது. பாய்.